சென்னை மெரினா போராட்ட களத்திற்கு செல்கிறோம். வணக்கம் கலைமாறன், உங்க தகவல்களை சொல்லுங்க. சென்னை மெரினா கடற்கரையில நீங்க மக்கள் தலைகளை பார்த்திருக்கிறீர்கள். எங்காவது கருப்பு கூட்டம் அல்லது கருப்பு கொடிகள் சென்னை கடற்கரை முழுக்க பறக்கிற தருணத்தை எப்போதாவது நம்ம பார்த்திருக்கோமா ரகுமான்? இந்த சென்னை கடற்கரையில் ஆனா இன்னைக்கு பறக்குது. சென்னை கடற்கரை நெடுகிலும் கருப்பு கொடிகள் பறக்கிறது. ஒருவேளை கடல் இடம் மாறி வந்து விட்டதா அப்படிங்கிற தோற்றம் கூட, அப்படிங்கிற ஒரு மயக்கம் கூட நமக்கு ஏற்படுகிறது ரகுமான். வங்கக்கடலை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். வங்கக்கடல் ஒரு நிமிடம் கூட ஓய்வெடுத்து பார்த்ததில்லை. சில நேரங்களில் அரபிக்கடல் ஓய்வெடுத்து இருக்கும், சில நேரங்களில் குமரி கடல் அலை இல்லாம தோற்றம் இருக்கும். ஆனால் நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய வங்கக்கடல் ஒரு வினாடி கூட ஓய்வெடுக்காது. அலை எறிந்து விளையாடி கொண்டே இருக்கும். கடற்கரை முழுவதிலும் அலையின் ஓசை கேட்டுக்கிட்டே இருக்கும் ரகுமான். ஆனால் அந்த ஓசையை அமுக்குகிற அளவிற்கு, அந்த ஓசையை தாழ்த்துகின்ற அளவிற்கு சென்னை கடற்கரையை ஒட்டி இருக்கிற மணல் பரப்பிலும், அதனை ஒட்டி இருக்கிற இணைச்சாலையிலும், அதனை ஒட்டி இருக்கிற பூங்காவிலும், அதனை அடுத்து இருக்கிற சாலை பரப்பிலும் மனிதர்களின் குரல் அலைகள் தொடர்ந்து எழும்பிக்கிட்டே இருக்கு ரகுமான். ஏறத்தாழ 4 நாட்களாக இந்த குரல் அலைகள் ஓயவே இல்லை ரகுமான். ஒரு நிமிடம் கூட அவர்கள் ஓய்வெடுக்கவே இல்லை. இந்த குரலுக்கான உத்வேகம் எங்கிருந்து வருகிறது? அலைகடலுக்கு போட்டியாக குரலை எழுப்புகின்ற ஆற்றலை இவர்களுக்கு எது தந்தது அப்படின்னு வியக்குகின்ற அளவிற்கு அவர்களுடைய ஓசை இருந்துகிட்டே இருக்குது. தமிழன் என்கின்ற உணர்வு, தமிழர்களின் கலாச்சாரத்தை காக்க வேண்டும் என்கின்ற ஆர்வம், தமிழர்களின் பாரம்பரியத்தை காத்தே தீர வேண்டும் என்கிற லட்சிய வெறி இந்த மனிதர்களை எல்லாம் அலைகடலுக்கு போட்டியாக குரல் கொடுக்க வைத்திருக்கிற லட்சம். அந்த காட்சியை நாம இங்க தொடர்ச்சியா பார்க்க முடிகிறது. இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு இருக்கிறவர்களுக்காக பல்வேறு ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள். இப்போ போராட்ட காலத்தில் அவர்களுக்கான உணவு வருகிறது, குடிநீர் வருகிறது, பழச்சாறு வருகிறது, ஐஸ்மோர் வருகிறது, அவர்களுக்கு ஓய்வெடுப்பதற்கான இடங்கள் இருக்கிறது, அவர்களுக்கான கழிப்பறைகள் கட்டப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டால் மருத்துவ குழு இருக்கிறது. ஒரு 60 பேர் கொண்ட மருத்துவ குழுவினர் ஆங்காங்கே இருக்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் மருத்துவர்கள் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். யாருக்காவது உதவி தேவைப்பட்டால் உடனடியாக சிகிச்சை அளித்து, மேல் சிகிச்சை தேவைப்பட்டால் மருத்துவமனை கொண்டு செல்ல ஆம்புலன்ஸ்கள் இருக்கின்றன, காவலர்கள் இருக்கிறார்கள். இப்படி ஒரு போராட்டம் தொய்வின்றி நடப்பதற்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளும் இங்கு செய்யப்பட்டிருக்கின்றன. அதிலும் போராட்டக்காரர்கள் இதையெல்லாம் மீறி தாங்களாகவே முன்வந்து போராட்டத்தில் ஈடுபடுபவர்களுக்காக தங்களால் முடிந்த பொருட்களை கொண்டு வருகிறார்கள். ஒரு சின்ன பிளாஸ்க்ல ஒரு அம்மா டீ கொண்டு வந்து கொடுப்பதை நான் பார்த்திருக்கேன். அவங்க வீட்டுல அதுதான் தயாரிக்க முடிந்திருக்கிறது. ஒரு 10 பேருக்கு டீ கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். போராட்ட களத்தில் நிறைய மனிதநேயம் துளிர்விட்டு இருப்பதையும், எப்படி கடந்த ஆண்டு வெள்ளத்தின் போது சென்னையில மனிதநேயம் துளிர்விட்டதோ அந்த மனிதநேயம் முழுமையாக மலர்ந்து ஒரு பெரிய மரமாக, விருட்சமாக மாறி தன் கிளைகளை பரப்பி சென்னை மெரினா கடற்கரை முழுவதிலும் இருப்பதை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்க முடிகிறது ரகுமான். நீங்கள் சொன்ன விவரங்கள் ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது கலைமாறன்.